அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அமல், அதாவது 5 விசேஷ திக்ருகள். இந்த 5 திக்ருகளையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது நம்மளுடைய எண்ணில் அடங்காத தேவைகள், துவா கபுலாகும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான விசேஷ திக்ர்கள். இந்த ஒரு 5 திக்ர்களையும் நாம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும், அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் 7 முறை, ஒவ்வொரு திக்ரையும் 7 முறை தொடர்ந்து 3 நாட்கள் நீங்க ஓதி துவா கேட்டா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி முடிக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக, எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் இதை ஓதுறீங்களோ அதை நீயத்தை வச்சு 3 நாட்கள் நான் தொடர்ந்து எந்த ஒரு நிலைமையிலையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த 5 வேளை தொழுகையிலையும் நான் இதை ஓதுறேன், என் துவாவை நீ ஏற்றுக்கோ யா அல்லாஹ், இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம முறையிடும் போது நம்ம ஓதி முடிக்கும் பொழுதே இதனுடைய ரிசல்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓதுற நாளில் நம்ம கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு நம்ம தொழுது நம்ம அந்த ஒரு 5 திக்ருகளையும் நம்ம ஓதணும். அப்புறம் ஓதிக்கலாம், வேறு நேரம் ஓதிக்கலாம் அப்படிலாம் நம்ம தள்ளி போடாமல் கரெக்டாக அந்த 5 நேர தொழுகையிலையும் நம்ம தொழுது கைவிடாமல் கலா இல்லாமல் நம்ம தொழுவணும். ஃபஜரையும் சரி தூங்கிட்டு லொஹரில் சேர்த்து தொழுதுக்கலாம், இல்லை எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி அதில் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்தந்த டயத்தில் ஃபஜர் டயத்துக்கு ஃபஜர், லொஹர் டயத்துக்கு லொஹர்னு கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு நம்ம தொழுது அல்லாஹ்விடம் முறையிடணும். கண்டிப்பாக அல்லாஹு தாலா இந்த 5 திக்ருகளுமே ரொம்பவும் சக்தி வாய்ந்த திக்ருகள் தான். இதனுடைய அர்த்தமே அல்லாஹை போற்றி புகழ்ந்து தான் இருக்குது. அந்த அல்லாஹை போற்றி புகழக்கூடிய அந்த திக்ருகளை கொண்டு நம்ம முறையிடும் பொழுது நம்மளுடைய எப்பேற்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா விரைவிலே நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த 5 திக்ருக்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். முதலாவது திக்ர் என்ன அப்படின்னா, யா கவியு யா மத்தீன், யா கவியு யா மத்தீன், வளம் உள்ளபவனே சக்தி வாய்ந்தவனே, வளமுள்ளவனே சக்தி வாய்ந்தவனே. இரண்டாவது திக்ர் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். உயர்ந்த மகத்துவம் வாய்ந்த அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது. உயர்ந்த மகத்துவம் வாய்ந்த அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது. மூன்றாவது திக்ர் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம். சங்கை மிகுந்த அறியக்கூடியவனாகிய அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. சங்கை மிகுந்த அறியக்கூடியவன் ஆகிய அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. நான்காவது திக்ர் என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹில் ரப்பில் அர்ஷில் அலீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். அல்லாஹ் தூய்மையானவன், அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கின்றான். அல்லாஹ் தூய்மையானவன், அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கின்றான். ஐந்தாவது திக்ர் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹில் ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹில் ரப்பில் ஆலமீன். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த 5 சிறப்பான திக்ருகள், இதனுடைய அர்த்தங்களே அல்லாஹை போற்றி அவனுடைய புகழ்ந்து அவன்தான் எல்லாமே, அவனுக்கு இணை யாருமே இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹை போற்றி புகழ்ந்து
நம்மளுடைய தேவையை, நம்மளுடைய ஹாஜத்தை அல்லாஹ்விடம் முறையிட போகிறோம். 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் 7 முறை 7 முறைன்னு ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓதி முடிக்கும் பொழுது உங்களுடைய ஹாஜத், ஹலாலான உங்களுடைய நாட்டத்தை அல்லாஹு தாலா விரைவிலேயே நீங்கள் ஓதி முடித்த சில நிமிடங்கள், சில நொடிகளிலேயே அல்லது சில நாட்களிலேயே, ஆனால் நீங்கள் ஓதி முடித்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி நீங்கள் ஓத பாருங்கள். நியத்து வச்சு நீங்கள் ஒவ்வொரு தொழுகையையும் கைவிடாமல் நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நம்பி நீங்கள் ஓதி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.